ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. சூப்பரான அருமையான ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு நான் அது நல்லா பண்ணியிருக்கேன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இதை நான் எதை வச்சு நான் பண்ணேன்னா, பாதாம் பருப்பை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், நான் பாதாம் பருப்பை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நான் பாதாம் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், நான் தேவையான பாதாம் தான் எடுத்திருக்கேன். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ ஊறவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். செம்மையாக நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஊறி போயிடுச்சு. நான் ஒரு 7 பாதாம் எடுத்து தான் ஊற வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இது 6 ஒரு 7 போட்டிருக்கேன். 7 தான் ஊற வச்சுருக்கேன். அந்த 7ஐயும் நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதை நான் ஊற்றி ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் டவ் சோப்பு எடுத்திருக்கேன் நான். அதை நமக்கு தேவையான அளவுக்கு அதை நம்ம சீப்பு கட்டையில் சீவிக்கலாம். நான் தேவையான அளவுக்கு தான் அதை எடுத்திருக்கேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் பாத்திரத்தை எடுத்து வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாமை நான் அதில் போட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் கிண்டிடணும். நமக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்துக்கலாம். தேவையானதுக்கு எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் பால், 7 பாதாம் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையானது தான் நாங்கள் எடுத்திருக்கோம். நல்லா கெட்டியமாக கொண்டு வர அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நான் அதை கீழே இறக்கி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த துருவி வச்சுருக்கிற சோப்பை அதில் நான் போட போகிறேன். அது நல்லா கட்டி இல்லாமல் கட்டி கரையிற வரலையும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த துருவினதை எடுத்து கொட்டி நம்ம போட்டுட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓட்டிடலாம். எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா கெட்டியமாக வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம சுண்ட அதை நம்ம காய்ச்சணும். அது நல்லா நைஸாக அரைச்சிடலாம், பேஸ்ட் மாதிரி. நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு இப்படி வந்துருச்சு பாருங்கள், செம்மையாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லா நைஸாக ஆகிடுச்சு. முகத்துக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன்,
ஷாம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஒரு ஃபேஸ் க்ரீம் தான், அதுவே ஷாம்பு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அது இதுவாகிடுச்சு பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். இது என் பொண்ணு கையில் தான் நான் போடுறேன். பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 hour நம்ம வந்து நல்லா காய விட்டுடுங்க. கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அது எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 1/2 hour ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா கொஞ்சம் கலராகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாகிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் அந்த கைக்கும் இந்த கைக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.